இந்த ஆட்சி வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்னு எதிர்க்கட்சி தரப்புல இருந்து நிறைய சொல்றாங்க. அந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது அவங்களோட பகல் கனவாக தான் நான் நினைக்கிறேன். அதாவது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. இளைஞர்கள் இருந்தாலும் அவங்க எல்லாருமே இங்கே நம் மாவட்டத்தில் இல்லை. அவங்க எல்லாமே வெளிநாட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம் போக்கணும். இளைஞர்களுக்கெல்லாம் நம்ம பிரச்சாரத்தப்ப நான் சொல்லுது, இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு உள்ளூர்லேயே உண்டாக்கி தரப்படும். அதுக்கு தான் நான் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். அப்போ நீங்க சின்ன பிள்ளைல இருந்தே அந்த ஆசை இருக்குன்னா அப்ப மற்ற கட்சிகள்ல உங்களுக்கு இந்த ஈடுபாடு எதுவும் இல்லையா இந்த அளவுக்கு? அது அரசியல் ஆசை இருந்தாலும் தேர்ந்தெடுக்கிற தலைவரை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. நிறைய பேர் தெரியும் பிரான்மலை மலை எவ்வளவு ஃபேமஸானது. அதற்கு நான் ரோப் கார் போடுறதுக்கான வசதியெல்லாம் கண்டிப்பா கொண்டு வந்துட்டேன். அதையும் கண்டிப்பா அரசின் கவனத்துக்கு கொண்டு போய். காரைக்குடி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிவாச சேதுபதி அவர்கிட்ட மக்கள் சார்பா பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஜெயிச்ச தொகுதிகளில் திருப்பத்தூர் தொகுதிங்கிறது அதிகமாக பேசு பொருளாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காரைக்குடி நியூஸ் நேயர்களுக்குமே வணக்கம் தெரிவிச்சுக்கேன். கேள்வி கேட்ட மாதிரி நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் என்னை திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிவிக்கும் போதே நான் ரொம்ப பெருமையாகப்பட்டேன். ஏன்னா இது எல்லாருமே சொல்லுவாங்க, இது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுகவின் கோட்டை, இது யாராலையுமே அசைக்க முடியாது, எந்த கேண்டிடேட் இருந்தாலும் வின் பண்ண முடியாது. ஏன்னா கடந்த 20 வருஷமா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 4 தேர்தலையுமே அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தளபதி முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்னை வேட்பாளர் அறிவிக்கும் போது மக்கள் தளபதி மேல வச்சிருக்க நம்பிக்கை கண்டிப்பா நான் வின் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருந்துச்சு. 200% நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். எங்க தளபதி தலைமையில மக்களோட ஆதரவு ரொம்ப நிறைய இருந்துச்சு. அது ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாலும் எனக்கு அது 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்ச மாதிரி தான் நான் பெருமையா நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ அந்த வெற்றியை முழுமையா கொண்டாடுறதுக்குள்ள நம்பிக்கை இல்லா தீர்மானம் சொல்லி உங்க மேல வழக்கெல்லாம் போடப்பட்டுச்சு. அதனால சட்டப்பேரவையில நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்க முடியாம உங்களால போச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தடைங்கிறது புதுசு கிடையாது. நாங்க தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே பல தடைகளை சந்திச்சு தான் வரோம். அப்படிங்கும்போது நான் ஒரு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றதை ஏற்க முடியாமல் அவங்க உயர்நீதிமன்றத்தை நாடி எனக்கான ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு தடை வாங்கினாங்க. ஆனா அதே நாள்ல நாங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் அவங்க வாங்கின உயர்நீதிமன்றத்துக்கு நாங்க ஸ்டே வாங்கி, உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு நாங்க ஸ்டே வாங்கி என்னோட வேலையை நான் கன்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னோட வேலைகள் முழுதாக 5 வருடமும் சிறப்பாக செய்து முடிக்கப்படும் நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இப்போ இந்த அரசியல்ல வர்றதுக்கான ஆர்வம் எப்படி சார் இருந்துச்சு? எனக்கு பேசிக்காவே அது சின்ன வயசுல இருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மேல ஒரு ஆசை. நான் ஆல்ரெடி ஒரு 2010 நம்ம இன்ஜினியரிங்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் யூபிஎஸ்சிக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தது. அது சில காரணங்களால அதை கன்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியோவே ஒரு கட்சியில் பயணித்தனால நம்ம தளபதி மேலே நான் பேசிக்காக ஒரு தளபதியோட தீவிர ரசிகர். மக்கள் இயக்கத்துலேயும் சில நன்மைகளாக நாங்கள் செஞ்சுருக்கோம். தளபதி கட்சி ஆரம்பித்தோன்னா முதல்ல ஜாயின் பண்ணி அதுலேருந்து நான் கட்சியிலேருந்து பங்கேற்று நடத்திட்டு இருக்கேன். என்னை சிவகங்கை வடக்கு மாவட்ட இணைச்செயலாளராகவும் பதவி வச்சுக்கிட்டு இருக்கேன் கடந்த 2 வருஷமா. அந்த இதில் தான் எனக்கு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளரை அவங்க அறிவிச்சாங்க. அப்போ நீங்க சின்ன பிள்ளைல இருந்தே அந்த ஆசை இருக்குன்னா அப்ப மற்ற கட்சிகள்ல உங்களுக்கு இந்த ஈடுபாடு எதுவும் இல்லையா இந்த அளவுக்கு? அது அரசியல் ஆசை இருந்தாலும் தேர்ந்தெடுக்கிற தலைவரை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. நம்ம ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. இப்ப நம்மளுக்கு அரசியல் ஆர்வம் முழுசா இறங்க நினைக்கும் போது அதுக்கான தலைவர்கள் இப்ப இல்லை. அப்படிங்கிற பார்க்கும்போது எங்க தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சாங்க. அவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு நல்லபடி ஆட்சி செய்யறது தளபதியால தான் முடியுங்கிற மக்கள் நம்பினாங்க. அதுக்காண்டி தான் நாங்க தமிழக வெற்றி கழகத்துல தளபதி முன்னிலையில சேர்ந்து எங்க பயணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ திமுக முன்னால இருந்த ஆட்சிக்கு திமுக இருந்துச்சு. ஸோ அவங்க திருப்பத்தூர் மக்களுக்கு என்ன செய்யலை, நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதாவது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி எப்பவுமே 91 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜகண்ணப்பன் அவர்கள் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் உமாதேவன் அதிமுக ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே தொடர்ந்து ஒரு 20 வருஷமா ஒரு திமுக வேட்பாளர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவர் 2 முறை அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. 20 வருஷமா சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க. அவங்க சில பல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் மக்கள்கிட்ட ஒழுங்கா போய் அந்த திட்டங்கள்லாம் சேரலை. பிளஸ் கொண்டு வர திட்டங்கள் எதுவும் பயனளிக்கலைன்னு தான் நான் நம்புறேன். அதான் நான் மட்டும் இல்லை, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களும் அதை தான் நம்புறாங்க. அவங்களுக்கு அந்த மாற்றம் தேவைப்பட்டுச்சு. சரியான தலைவர்கள் வருவாங்க, நல்ல வேட்பாளர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. அவங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் நிறைய இருக்காங்க.
இளைஞர்கள் இருந்தாலும் அவங்க எல்லாருமே எங்கே தன் மாவட்டத்தில் இல்லை, அவங்க எல்லாமே வந்து வெளிநாட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம் போக்கணும். இளைஞர்களுக்கெல்லாம் நம்ம பிரச்சாரத்தப்ப நான் சொல்லுது, இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு உள்ளூர்லேயே உண்டாக்கி தரப்படும். அதுக்கு தான் நான் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். எங்கள் தலைவரோடு ஆலோசித்து அதுக்கான தொழிற்சாலைகள், அதுக்கான வேலை வாய்ப்பு கொண்டு வரதுக்கான அனைத்தையுமே இந்த 5 வருட ஆட்சிக்குள்ள கண்டிப்பாக கொண்டு வந்து இளைஞர்கள் இனிமேல் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்காம நம்ம ஊர்லயே நம்ம குடும்பத்தோட இருந்து படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டியது என்னோட கடமையை நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க சொன்னீங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். ஆனா அந்த வேலை வாய்ப்புக்கு அடித்தளமா இருக்கிறது படிப்பு, கல்வி தகுதி. இந்த பக்கத்துல இருக்கிற காரைக்குடியிலே நிறைய வந்து தொழில் கல்லூரி, நிறைய மகளிர் கல்லூரி எல்லாம் வந்துருச்சு. ஆனா திருப்பத்தூர்ல இன்னும் வந்து இளைஞர்களுக்கான ஒரு கல்லூரியே வரல. அவங்களுக்கு அதனாலேயே அவங்களுக்கு ஒரு சிரமமா இருக்கும். நீங்க வந்து ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா இருக்கு. நான் வந்தோடனே அதை பத்தி லோக்கல் பாடிஸை விசாரிச்சாச்சு. திருப்பத்தூர்லேயே மிக விரைவில் எவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு மகளிருக்கான ஒரு கலைக்கல்வி கொண்டு வரதுக்கான வேலைகளை கண்டிப்பாக பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க இளைஞர்கள் வெளியே போய் படிக்காமல் நம்ம ஊர்லேயே நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் இதெல்லாம் வந்து தரமான கல்வியை கண்டிப்பாக எங்கள் தளபதி ஆட்சியில் கொண்டு வந்து திருப்பத்தூர் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் கல்வி கிடைக்கிறதுக்கான வழிகளை நான் கண்டிப்பாக செய்வேன். திருப்பத்தூர் மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் என்னெல்லாம் வேற வச்சிருக்கீங்க சார்? என்னெல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அடுத்து? அது இங்கே தொழில் செய்யறதுக்கு ஒரு தொழில் மையம், நல்ல ஒரு தொழிற்சாலைகள் எதுவும் இல்லை. அதுக்கான வந்து நான் சிப்காட் பற்றி கொண்டு வரலாங்கிறத பேசி கடந்த முறை சட்ட அமைச்சரை பார்க்கும்போது என்னோட கோரிக்கைகளை நான் சொல்லியிருக்கேன். அவங்க வருங்காலத்தில் கண்டிப்பாக செயல்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய திட்டங்கள் உங்கள் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை என்னென்ன தொழிற்சாலைகள் கொண்டு வந்தால் பயனுள்ளதாக இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. நாங்கள் அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக வருங்காலத்தில் கொண்டு வந்து சேர்த்து ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரதுக்கான அனைத்து வேலைகளும் நாங்கள் செய்வோம். இங்க அரசியலை பொறுத்தவரையும் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் நேரடியா வந்து மக்கள் சந்திக்க முடியல. அந்த ஒரு கேப்பே வந்து பல பிரச்சனை உண்டாக்குது. மக்களுக்கும் சரி, சட்டமன்ற உறுப்பினருக்கும் சரி. மனுவா நேரா கொடுக்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர்லாம் வந்து போன ஆட்சியிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க வந்து மக்களுக்கு வந்து நேரடியா தொடர்பு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எந்த மாதிரியா நீங்க மக்களுக்கு வந்து அணுகணும்னு நினைக்கிறீங்க நேரடியா? இல்லை, அதுதான் நான் வந்து அன்னைக்கு வந்து நான் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் ஓப்பன் பண்ணோம். அதாவது 20 வருஷமா அது செயல்படாமல் இருந்துச்சு. அவங்க செயல்படாததுக்கு பல காரணங்கள் சொன்னாங்க. ஆனால் அது செயல்படாத காரணங்கள் நிறையா சொல்லலாம். ஆனால் செயல்படுறதுக்கு ஒரே காரணம், மக்களை சந்திக்கிறதுக்கு, சட்டமன்ற உறுப்பினர் சந்திக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு அது சட்டமன்ற அலுவலகம் மட்டும்தான். நான் வந்து என் வீட்டில் கொடுங்க, என் கட்சி ஆஃபீஸில் வந்து மனுவை கொடுங்கன்னா அது சொல்ல முடியாது. அவங்களுக்கு உரிமையாக வந்துட்டு போகிறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் தான் ஒரு முக்கியமானது. அதுக்காண்டி தான் அதை நான் புதுப்பிச்சு நாங்கள் ஓப்பன் பண்ணால் நீங்கள் அதை செய்தி வழியாக தெரிஞ்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து சொல்கிறேன், தினைக்கும் மக்கள், ஏராளமான மக்கள் வந்து மனு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மனு வாங்கி அதுக்கான பரிசீலனை உடனுக்குடனே எது தீர்க்க முடியுமோ அதை நாங்கள் தீர்த்துக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி அரசாங்கத்தில் கொண்டு போய் சேர்த்து அது எப்படி நம்ம இதளவு எல்லா பிரச்சனையும் சரி பண்ண முடியுமோ அதுங்கிறத சரி பண்ணிட்டு இருக்கோம். அது போதாததுக்கு நாங்கள் புதுசாக வந்து அன்னைக்கே நாங்கள் அறிவிச்சதுதான் சீனிவாச சேதுபதி tvk.comனு ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை மொபைல் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எங்கே இருந்தாலும் எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு தான் வந்து மனு கொடுக்கணும் தேவையில்லை. அங்கே பெட்டிஷன்ஸை அதிலே நாங்கள் இது பண்ணலாம். நாங்கள் அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி அதுக்கான ப்ராப்ளத்தை நாங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வரிய தளபதி ஜூன் 22 தளபதி பிறந்த நாள் அன்னைக்கு புகார் பெட்டி எங்கும் ஊரெங்கும் புகார் பெட்டி வைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது படிப்படியாக அனைத்து கிராமங்களையும் வைக்கப்படும். அந்தந்த மனுக்களை அவங்க அந்த புகார் பெட்டியில் எடுத்துட்டா போதும். எங்கள் நிர்வாகிகள் அதை வாங்கி பார்த்து அதை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து எந்தெந்த பிரச்சனைகள் உடனே தீர்க்கறதுக்கான வழிகளும் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாருமே வந்து வெப்சைட் யூஸ் பண்ணி எல்லாருமே பண்ண முடியாது. ஆனால் எல்லாராலையுமே நீங்கள் திருப்பத்தூர்ல சட்டமன்ற உறுப்பினருக்கு கிராமத்துலேருந்து இங்கே வந்துட்டு போக சிரமமா இருக்கும். வயசானவங்களால வர முடியாது. அவங்களமா இருக்கவங்களுக்குலாம் அந்தந்த ஊரில் அங்கெங்கே புகார் பெட்டி வைக்கிறதுக்கான வேலைகள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் நம்ம எல்லா கிராமங்களையும் அந்த புகார் பெட்டி வைக்கப்படும். அந்த புகார்கள் அனைத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கான தீர்வுகள் கண்டிப்பா வழங்கப்படும் நான் உறுதியா சொல்றேன். இந்த ஆட்சி வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்னு எதிர்கட்சி தரப்புல இருந்து நிறைய சொல்றாங்க. அந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து அவங்களோட பகல் கனவா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. மக்கள் பெரும்பான்மையா எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பெரும்பான்மையான வெற்றி பெற்ற கட்சியில முதலிடத்துல எங்க கட்சி தான் இருக்கு. நாங்க ஆட்சி ஆரம்பிச்சு 1 மாசம் ஆச்சு. மக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த ஆட்சி நான் தளபதி சொல்ற மாதிரி இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு யாராலையுமே அசைக்க முடியாது. திருப்பத்தூர் மக்கள் கிட்ட இருக்கிற முக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த குடிநீர் தட்டுப்பாடுங்கிறதா. அதை பத்தி திட்டங்கள் நீங்க எதுவும் கொண்டு வரதா இருக்கீங்களா? இல்லை, மக்கள் நான் சந்திச்ச வரைக்கும் பிரச்சாரத்தில் சந்திச்ச போது நீங்கள் சொல்கிறேன், மக்கள் சொன்ன ஒரே பிரச்சனை குடிநீர் ஒழுங்காக கிடைக்கல அப்படிங்கிறது தான். அதை நாங்கள் அரசு கவனத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போய் இப்போ இருக்க அந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விரிவுபடுத்த முடியுமோ விரிவுபடுத்தி தினமும் மக்களுக்கு தண்ணீர் சீராக கிடைக்கிறதுக்கான வழிகளை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். திருப்பத்தூர் தொகுதி மட்டுமில்ல, சுற்றுவட்டாரத்தில் இருக்க அனைத்து கிராம மக்களுக்கும் நல்ல ஒரு குடிநீர் கிடைக்கிறதுக்கான வழிகளை கண்டிப்பாக வெகு விரைவில் தளபதி முதலமைச்சரோடும் கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக அதுக்கான நல்ல திட்டத்தை கொண்டு வரதுக்கான வழிகளை நாங்கள் கொண்டு பண்ணுவோம்.
இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து ரயில் நிலையம் இல்லாத ஒரு தொகுதி அப்படின்னாலே திருப்பத்தூர் தான். ஏன்னா போக்குவரத்துக்கு வந்து பஸ்ஸும் சரி, இப்போ அதுவும் ரயில் நிலையமும் சரி, இதனாலே பெரிய பாதிப்படைகிறாங்க. அதுக்கு நீங்க ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. நாம பிரச்சாரத்தின் போது நெறைய மக்கள் சொன்னாங்க. ரயில் நிலையங்கள் வந்தா எங்களுக்கு ரொம்ப போயிட்டு வர்றதுக்கு நல்லா இதா இருக்குங்கிற மாரி சொன்னாங்க. அது கண்டிப்பா முதலமைச்சர் அவர் கவனத்துக்கு கொண்டு போய் மத்திய அரசுடன் வலியுறுத்தி கண்டிப்பாக திருப்பத்தூருக்கு ஒரு ரயில் பாதையை கொண்டு வந்து நல்ல வளர்ச்சி கொண்டதற்கான வழிகள நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஓகே சார். வேற என்ன மக்களுக்காண்டி நீங்க திட்டங்கள் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? நான் கடைசியா தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தேன். இப்போ பொது மேடையில சொல்லியிருந்தது என்ன, திருப்பத்தூர்ல வந்து சுற்றுலா தலங்கள் அந்த அளவு இருக்கு. ஆனா அந்த அளவு பெரிய அளவு இல்ல. இப்ப சொன்னா நெறைய பேர் வந்து நீங்க பார்ப்பீங்க. பிள்ளையார்பட்டிக்கு எத்தனையோ மக்கள் வந்துட்டு போறாங்க. அத இன்னமும் நாங்க சீரமைச்சு பிள்ளையார்பட்டிய ஒரு நல்ல ஒரு சுற்றுலா தலமாவும், ஒரு ஆன்மீக தலத்தும் இல்லாம அதுல ஒரு சுற்றுலா தலமா மாத்துறதுக்கான வேலையை நாங்க பண்ணுவோம். அதுவும் இல்லாம பிரான்மலை நெறைய பேருக்கு தெரியும். பிரான்மலை மலை வந்து எவ்வளவு ஃபேமஸானதுன்னு. அதற்கு வந்து நான் ரோப் கார் போடுறதுக்கான வசதியெல்லாம் கண்டிப்பா கொண்டு வரேன்னு சொன்னேன். அதையும் வந்து கண்டிப்பா அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் அதுக்கான வேலைகளும் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நெறைய இது இருக்கு. அதாவது நம்ம கணியன் பூங்குன்றனார் உங்களுக்கு தெரியும். அவருக்கு வந்து அவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த அவரை வந்து இன்னமும் நம்ம உலக அளவுல கொண்டு போய் சேர்த்தாச்சு. ஆனா திருப்பத்தூர் சார்ந்தவர்களை இன்னும் பெருமைப்படுத்துறதுக்கான என்ன வேலைகளோ அதை செய்றோம். அது இல்லாம பிரான்மலை சேர்ந்த பாரி வள்ளல் அவருக்கான மணிமண்டபத்தை கட்டுறதுக்கான திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கிறோம். அதை அவரோட சேர்த்து கவிஞர் கபிலருக்கும் என்ன சிறப்பு செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செஞ்சு திருப்பத்தூர் தொகுதியை வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டான முதன்மையான தொகுதியை மாற்றுறதுக்கான அனைத்து திட்டங்களையும் கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வேலையை செய்வோம். ஓகே சார். இப்போ திருப்பத்தூர் தொகுதி மக்களுக்கும், தொகுதிக்கும் சரி இவ்வளோ திட்டங்கள் வந்து நீங்க வச்சிருக்கீங்க. இது வெறும் 5 வருஷத்துக்குள்ள வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? பண்ண முடியும் அப்படிங்கிறது? அது நடைமுறைக்கு என்ன அளவுக்கு சாத்தியப்படுமோ கண்டிப்பா கொண்டு வருவோம். ஏன்னா ஒரு சில திட்டங்கள் நல்ல திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாவே மக்கள் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனால இருக்கிற நாங்க சொன்ன மாதிரி தான் 20 வருஷங்கள் எங்களோட தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி தான் இங்க தமிழ்நாடு நடக்க போகுது. அதனால நான் சொன்ன திட்டம் மட்டும் இல்லாம 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஸ்டால பார்க்கும்போது ஒரு வந்துச்சு. ஒரு ஏஐ மூலியமா அவர் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு இளைஞர் அவர் நல்லா பண்ணியிருந்தாப்புல. திருப்பத்தூரே வந்து ஒரு பயங்கர மாடர்னா டெவலப் பண்ணி அந்த மாதிரி அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் நானும் தளபதி சேர்ந்து தளபதி முன்னிலையில் நானும் இருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் அது நிறையா கிளிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மக்கள் எதிர்பார்ப்பு இந்த அளவு இருக்குங்கும் போது அது அந்த எதிர்பார்ப்பை கொண்டு வரக்கான உழைக்கிறதுக்கான வேலைகளை கண்டிப்பாக நான் சட்டமன்ற உறுப்பினராக செய்வேங்கிற நம்பிக்கை இருக்குது. மக்கள் என்னை நம்பி ஓட்டளிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை வீணாக்காமல் உழைக்க வேண்டியது என்னோட கடமை. ஓகே சார். நேரம் கொடுத்து இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.